ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் கூட எப்படி லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம பீட்டல் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து 499 ரூபா உள்ள ஒரு ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் வாங்குறப்பே செட்டாப் பாக்ஸ் மட்டும் வந்து அவங்க அந்த பேக்கோடையே கொடுத்துருவாங்க. பட் ஆனால் லேண்ட்லைன் வராது, நம்ம தனியாக வாங்கி கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹை ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பீட்டலுங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு லேண்ட்லைன் ஃபோன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா G10. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 499 ரூபாய்க்கு நம்ம வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தோம். இதோட பெஸ்ட் பை லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. அதில் குறிப்பாக 4-5 மாடல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வாங்கின பர்டிகுலர் மாடலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்கு, டார்க் ரெட்டு, ப்ளூ, இது இல்லாமல் வார்ம் க்ரீனு நம்ம மொத்தம் 4 கலர் இருக்குது. ஸோ இவங்களோட அதர் ப்ராடக்ட்ஸு இல்லாமல் வாரண்ட்டி அதை பற்றிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12 months வாரண்டின்னு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு மேனுவல்லையும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஓல்டு பிஎஸ்என்எல்லுக்கு யூஸ் பண்ண ஏதாவது ஃபோன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, அதையுமே நீங்கள் வந்து ஜியோ ஃபைபருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரேட் வந்து 699 ரூபா போட்டிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதோட யூனிட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்காங்க, செக் பண்ணிக்கலாம் வீடியோவில். ஸோ இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 499 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை உள்ள ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கூட கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கேரி பேக்கில் வந்து இந்த பீட்டல் ஃபோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் யூசர் மேனுவல்னு சின்னதாக ஒரு பேப்பர் மட்டும் மேலே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா G10 மாடலுக்கான யூசர் மேனுவலு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் அது எல்லாமே இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா வந்து 12 months வாரண்டிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். ஃபஸ்ட் லைன்லேயே பார்த்திங்கன்னா தெரியும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரண்ட்டி ஃபார் அடாப்டர் அண்ட் யூபிஎஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா 6 months ஃப்ரம் டேட் ஆஃப் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வராது, மேபி இதோட அட்வான்ஸ் ஃபோனுக்கு வந்து அதெல்லாம் வரலாம். ஸோ ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ மேலே டிஸ்பிளேலாம் வரதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. இது இல்லாமல் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மொபைலெலாம் இருக்க மாதிரி வந்து ஏபிசி டைப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே மியூட்டு, பாஸு, ஃப்ளாஷு, இது இல்லாமல் ரீடைல், அது மொத்தம் 4 தான் வந்து வரும். அது இல்லாமல் கீழே பார்த்திங்கன்னா ரிங்கிங்க்கு ஒரு லைட் ஒன்று. லைட் பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ரிங் ஆகிறப்ப மட்டும் தான் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து சைஸுக்கு அந்த குவாலிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஏன்னா இந்த மினிமம் பட்ஜெட்டில் இது மட்டும்தான் வந்து அவைலபிள் இருந்துச்சு அமேசான்லேயுமே சரி. ஒரு சில லோக்கல் பிராண்ட்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்லலாம் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு ரேட்டிங் நல்லா இல்லை. ஸோ இது வால் மவுண்ட் சப்போர்ட்டும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 2 பட்டன்ஸ் தான் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிங்கர் லெவலு, இன்னொன்று வந்து மோடு. ஸோ இந்த ரிங்கர் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து எவ்வளோ கேட்கணுன்னு இருக்கும். ஸோ மொத்தம் 3 வேரியண்ட்டில் இருக்கும், எல்லு, எம்மு, ஹெச்சு. ஸோ பார்த்திங்கன்னா லோ, மீடியம், ஹையு. இது இல்லாமல் மோடு பொறுத்த வரைக்கும் டிஎன்பின்னு இருக்கும். ஸோ டோன் அண்ட் பல்ஸுன்னு 2 மோடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து பேஸு, ஹேண்ட்செட்டு, காயில் கார்டு, லேண்ட் கார்டு, இது இல்லாமல் யூசர் மேனுவல்னு மொத்தம் 4 கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் பேஸு. ப்ளஸ்ஸு ரெண்டாவது பார்த்திங்கன்னா காயில் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை ஹேண்ட்செட்டு, இதுதான் ஹேண்ட்செட்டு. இல்லாமல் காயில் கார்டுங்கிறது கனெக்ட் ஆகிருக்குல்ல அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒயர், அதுதான் வந்து காயில் கார்டு. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து லைன் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வாங்குறப்பே மேலே வந்து லைன் ஒன்று இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல், இந்த பேப்பர் தான் வந்து யூசர் மேனுவல். ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே வந்து பாக்ஸ் குள்ளாரியே இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட கனெக்டிவிட்டி அண்ட் டோன் சவுண்ட்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். டேரெக்டாக இதை கொண்டு போயிட்டு நம்ம மோடம் கூட வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஜியோ ஃபைபர் வந்து மோடம் தான் வச்சுருக்கோம். ஏர் ஃபைபர் நம்ம வச்சுல, ஏர் ஃபைபரில் இந்த சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துங்க, அதுக்கு லேண்ட்லைன் சப்போர்ட் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ ஜியோ ஃபைபர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒயர் கனெக்ஷனாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோடம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஜஸ்ட்டு பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈத்தர்நெட்டுக்கும் யூஎஸ்பிக்கும் இருக்கும். அதில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக வந்து ஃபோன் சிம்பிள் போட்டு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு போர்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாக இதை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இதோட நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட ஜியோட ஆப் இருக்குல்ல, அது உள்ளார போனீங்கனாலே பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைபருங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு லைன் நம்பர் காமிக்கும். ஸோ அதுதான் இந்த லேண்ட்லைனுக்கான நம்பரு. டயலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து எஸ்டிடி கோடு போட்டு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து முன்னாடி பிஎஸ்என்எல் டைப் பண்ணணுமோ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பிஎஸ்என்எல் வந்து சேம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளாரே இருக்காங்கன்னா அவங்க டேரெக்டாக நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணி கால் பண்ணாங்களே போய்டும். ஸோ எஸ்டிடி கோடு போட மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு கால் பண்ணுறோம். ஸோ கால் பண்ணுறப்போ எப்படி ரிங் வருதுன்னு பாருங்கள்.
ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனோட பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஃபைபரோட கனெக்ஷன் எடுத்ததுக்கான வீடியோலாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவேன், வேணுங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 599 பிராண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் சார்ஜ்னு ஒரு 104 போடுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து 824 நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லேண்ட்லைனும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளான்குள்ளாரேங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பட் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம், அதுக்காக தான் நம்ம வாங்கி கனெக்ட் பண்ணோம். ஸோ இதை பற்றி நீங்கள் கேளுங்க, கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.